சென்னை சூளைமேட்டில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சூளைமேட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருகிறது. இதில் பஜனை கோவில் தெரு, வன்னியர் தெரு, அண்ணா நெடும்பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் வெகு நாட்களாக நடைபெறுவதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்டவை ஏற்படுவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அலட்சியமாக பணி செய்வதால் அருகில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைவதாகவும் புகார் தெரிவித்த அப்பகுதி மக்கள் அவ்வப்போது விபத்துகள் நேரிடுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இதற்கிடையே 2 வாரத்திற்கு மேலாக பள்ளங்கள் மூடப்படாததால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வயதான தம்பதி தவித்து வரும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. எனவே சூளைமேடு முழுவதும் நடைபெற்று வரும் வடிகால் பணிகள் கவனத்துடனும் துரிதமாகவும் முடிக்கப்பட வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகுது. டெஸ்ட்டை பொறுத்தலேருந்து ஆரம்பித்து இன்னும் முடிக்கல. டெஸ்ட்டை பொறுத்தல ரோடே போக முடியல. இன்றைக்கி மீட்டிங் போடுறாங்கன்ட்டு சிமெண்ட்டு போட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க. மீட்டிங்குக்காக தான் ரோடை போடுறாங்களே ஓடி மக்களுக்காக ரோடு போடவில்லை. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மக்களுக்கு இடைஞ்சலை தான் கொடுத்துருக்கு. இவங்க மழை தண்ணி உடனே வடிஞ்சிரும், உடனே நம்ம மக்களுக்கு சேவை செய்யலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்தா தண்ணி எந்தெந்த இடத்துல பள்ளம் ஓடு இருக்குது முதல்ல வாட்டர் லெவல் பண்ணி ரோடு போடணும். இந்த வாட்டர் லெவலுங்கிறது இங்கே பிடபிள்யூ ஏ இருக்கானா ஜே இருக்கானா எவனுமே தெரியல. அந்த ரோடு ஒன்று இருக்க பாருங்கள், லிபர்ட்டி முனையிலேருந்து வரும். இதில் வெள்ளமே வராது. இந்த ரோட்டுக்கு இவ்வளோ இத்தனை 1000 கோடி பணம். இதெல்லாம் யார் பணம்? இதெல்லாம் செய்யக்கூடிய செயலே இல்லை. சாதாரண காவா இது. இந்த காவா கொண்டு சூளைமேடு இதில் நுங்கம்பாக்கத்தில் விடணும் இந்த தண்ணி போகிறத. அப்போ தான் தண்ணி வடியும். வாட்டர் லெவல் தெரியாமல் ரோடு போட்டு பள்ளம் போட்டு காவா போட்டு ஒன்றுமே புண்ணியம் கிடையாது.